பிரகாஷ் சார், கூடுதலாக ஒரு கட்சி அவர் பாதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு அணியை பாதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போது அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்தால் அவர் போய் புல்டோஸ் பண்ணுறாரு, இடிக்கிறாரு. பார்த்திபன் சாரோட கமெண்ட் அப்படிலாம் இல்லை சார். இப்போ ஒரு இடத்துல 1000 ஓட்டில் திமுக ஜெயிச்சிருந்தா அந்த இடத்துல இவர் 3000 ஓட்டு அதிமுகவை பிரிக்கிறாருன்னு வைங்களேன். 3000 ஓட்டு அதிமுக அது போகுதுன்னா திமுக பெட்டராகும். ஒரு இடத்துல 1000 ஓட்டில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்துன்னா இவர் 3000 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறாரு அந்த இடத்துல. அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டா திமுகவை கூடுதலாவோ இல்லை அதிமுகவை கூடுதலாவோ பாதிக்கிறாரு இல்லை உதவுறாருன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவை மிக கூடுதலாக பாதிக்கிறாரு. எப்படி அந்த கன்க்ளூஷன்? ஏன்னா இருக்கிறதுலேயே வீக்கஸ்ட் லிங்க் அவங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான். வீக்கஸ்ட் லிங்க்கு வெளியில் கிடக்கக்கூடிய அதர் தென் மேக்னெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இரும்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் அதிமுகவை தான் பெரிய அளவுக்கு பாதிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, டிஎம்கே கம்மிங் வித் த ஃபார்மடபுள் அலையன்ஸ் 26 பார்ட்டிஸோட அலையன்ஸோட பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். ஏடிஎம்கே ஹஸ் நத்திங் டு லூஸ். அவங்க ஒரு பேர் மினிமம் நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்துட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு இழக்கிற கோர் ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, மைனாரிட்டி ஓட்ஸ், பெண்கள் ஓட்ஸ், இளைஞர்கள், இந்த செக்ஷன் எல்லாம் அவர் குறி வைக்கிறார். ஸோ டிஎம்கே ஆல்சோ ஹஸ் டு லூஸ். மைனாரிட்டி ஓட்டில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கலை. தெர் இஸ் நோ மேஜர் ஷிஃப்ட் இன் மைனாரிட்டி. அதே மாதிரி ரெண்டு மைனாரிட்டிஸ்லேயும் ரொம்ப மேஜர் ஷிஃப்ட் ஒன்றும் இல்லை. தெர் இஸ் ஷிஃப்ட், கொஞ்சம் மீகர். அதே மாதிரி பெண்கள் ஓட்டுக்களில் எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு எதிராக மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வருது. அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே அங்கே ஷிஃப்ட் கிடையாது. ஸோ இளம்பெண்களில் கூட இளம்பெண்கள் இருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன். பெண்களில் சார் 18 to 21 நாங்கள்லாம் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க. 18 to 21 நாங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்போம்னா, 100 ஓட்டு கருத்து கணிப்பில் நாங்கள் எடுக்கிறோன்னா அதில் 10% தான் அவங்க. ஏன் அவங்க நிறைய ஓட்டு போட மாட்டாங்கன்னா இல்லாட்டி டெமோகிராஃபியில் அவங்க பர்சன்டேஜ் அந்த இதுலேயே ஓட்டர் லிஸ்ட்லேயே 10% தான் இருக்கும். அந்த 10% ஃபுல்லாகவே விஜய்க்கு வந்ததுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஃபுல்லாலாம் வராது விஜய்க்கு, ரைட்டா? டிஎம்கே ஓட்டு இருக்கும் ட்ரெடிஷ்னல். என்னன்னா ஓக்கல் இவங்க ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது என்னன்னா, நாங்கள் விஜய்க்கு போட்டோம். அதையும் நம்ம பார்க்கணுமா பார்த்திபன் சார்? நம்ம மற்றவங்கள்ட்ட விரிவாகணும்னு நினைக்கிறேன். இஸ் இட் த லவுடஸ்ட் ஓட்? தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது தான் மற்ற எல்லாரையும் விட லவுடஸ்டாக கேட்குது. மற்றவங்க எல்லாம் ஓட்டு போட்டு அடுத்த வெளியே பார்க்குறாங்க. இதன் சப்தம் அதிகமாக கேட்குது அப்படின்னு பார்க்குறதா? இல்லை அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்கிறாங்க முதல் அதாவது. பட் பிரகாஷ் சார் சொல்றதே மாறுபடுறீங்களா? கியூமுலேட்டிவா வீக்கஸ்ட் லிங்க் கடந்த தேர்தலாம் சரிவை செஞ்சுட்டு வர அதிமுகவுக்கு தான் கூடுதல் சேதாரா இருக்கும் அப்படின்னு இல்லைங்க. அது டிஎம்கே தரப்போட வெர்ஷனா இருக்கு. நாங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இல்ல சார், நீங்க டிஎம்கே நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. பர்சனலா போண்டாம். ஐ அம் நாட் டிஎம்கே. அது வீக்கஸ்ட் லிங்க்ன்றது போன பாராளுமன்ற தேர்தலில் தம்பி தூக்குன ஹரி எடுத்தாப்புல. அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் லிங்க் போன பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகளை தான் திமுக தோற்று இருந்தது. பாக்கி எல்லாத்துலேயுமே திமுக ஜெயிச்சிருந்தது. அதுக்குள்ளேருந்து கூட நான் வரல. போன பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலேருந்து தான் வரேன். இப்போ இருக்கக்கூடிய இதில் வீக்கஸ்ட் லிங்க்கு அவர் எம்ஜிஆர்னு சொன்னார், புரட்சி தலைவர்னு சொன்னார், எம்ஜிஆரோட ஆட்சின்னார், மற்றும் பல கட்சின்னு ஏடிஎம்கேவை அண்டர்மைன் பண்ணார். அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு எதிரான அவரோட ராங் நோஷனே திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை போகுது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு 4ன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவுக்கு எதிரான வாக்கு 4. 1 தாவேகா, இன்னொன்று அதிமுக, 3வது சீமான், 4வது சசிகலா. இவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை டிவைட் பண்ணுறதுக்கு. ஓகே பிரகாஷ் சார், யுவர் வியூஸ். சாரி பார்த்திபன் சார். சார், எனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் உறுதியா இருக்காங்களோ, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் விஜயால பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது தான் நாங்க எடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எங்களுக்கு கிடைக்கிற டேட்டா. இப்போ அதிமுக ஆட்சியில இருந்திருந்தால் அது அதிமுகவுக்கு பாதிப்பா இருந்திருக்கும். இப்ப திமுக ஆட்சி அப்படின்றதுனால அது திமுகவுக்கு தான் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்துது அதிமுகவை விட. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இழக்கிறதுக்கு அதிகமா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கு.
அவங்க ஏற்கனவே போன முறை 173 தொகுதியில போட்டியிட்டு 125 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு 71%. இப்போ அதை விட கம்மியான இடங்களில் போட்டிட்டு இருக்காங்க. போன முறை 71% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது? 10 வருஷம் அதிமுக ஆட்சி அப்படின்ற ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி இவர் ஸ்டாலின் இன்னும் முதலமைச்சரே ஆகலையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு காமனான ஆட்களும் நினைச்சு அப்படியெல்லாம் போட்ட ஓட்டே 71% தான். அப்ப அந்த 71% கூட இப்ப நீங்க தக்க வைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி சமயத்துல விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டரும் உள்ள வந்து உடைக்கும் போது அதோடைய பாதிப்பு திமுகவுக்கு அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். ரமேஷ் பாபு சார், உங்களுக்கு வேற வியூஸ் இருக்கா அதுல? இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, முக்கிய பாரம்பரிய வாக்குகள், அதில் வந்து பெரிய சேதாரம் 2 கட்சிகளுக்கும் இருக்காது அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா கோர் ஓட்டு எவ்வளோ சதவீதம் வைப்பீங்க? அது சதவீதம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு 20% வச்சுக்கோங்களேன். 20 அதிமுக, வழக்கமாக 23, 25 அதிமுக எட்ஜில் இருக்கும், அல்லது டிஎம்கே எட்ஜில் இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சோ மாறக்கூடிய பேர் மினிமம்ல கை வைக்க மாட்டாங்க, ரெண்டு தரப்புமே அது இழக்காது. அதுல பெரிதான பாதிப்பு சேதாரம் இருக்காது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதே சமயம் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், அதாவது மாறக்கூடிய வாக்குகள், தேர்தலுக்கு தேர்தல் நடுநிலை வாக்காளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஆட்சியை மாற்றக்கூடிய வகையில் வாக்களிக்கக்கூடியவர்கள், தேர்தலுக்கு தேர்தல் மாறி வாக்களிக்கக்கூடியவர்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்பொழுதுமே எப்படின்னா ஒரு புது கட்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதிகபட்சம் மெஜாரிட்டி. இப்போ வந்து 18 to 25 முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து 18 to 19, ஒரு 14 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வந்து சேர்ந்திருக்காங்க. அவர்கள் வந்து இதுக்கு முன்னால் எப்படின்னா சீமானை வந்து ஒரு மாற்றாக பார்த்தார்கள். நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு மாற்றமாக நினச்சி, ஏன்னா 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக வந்திருக்கிறார், இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசுறதையும் கேட்டிருக்கோம், அதில் வாக்களித்ததையும் பார்த்துருக்கோம். ஸோ என்டிகேலேருந்து எரோஷன் இருக்கும், அதுலேயும் எரோஷன் இருக்கும், அதுலேயும் வந்து ஒரு சேதாரம் இருக்கும். அதே சமயத்தில் நகர்ப்புற பகுதியில் அர்பன் அண்ட் ரூரல் டிவைடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் உள்ள டிவைடில் நகர்ப்புற பகுதிகளில் திரு விஜய் அவர்களுக்கான வாக்குகள், which is a very interesting point. நம்ம கருத்து கணிப்புல கூட பார்க்குறோம், திரு விஜயோடைய பாப்புலாரிட்டி நகர்ப்புறங்கள்ல ரொம்ப உச்சத்தில் இருக்கிறத பார்க்குறோம். as it goes ஒரு டயர் 2 டயர் 3 அப்படிங்கும்போது 0ன்னு போராட்டி கூட எரோஷன் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிறது நீங்க பார்க்கலையா? இல்ல, அப்படி ஆக்சுவலி கட்டமைக்கப்படுது. அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு அவர் தூத்துக்குடி போகும்போது அவருக்கு கேதரான க்ரௌடை பார்க்கலாம். கோயம்புத்தூர் எங்கே போனாலுமே ஆவரேஜாக பீப்புள் வந்து அளவுக்கு அதிகமாக வராங்க. இப்போ வந்து அர்பனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ் பீப்புள் கம்பேர் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். அப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்தே நம்ம ஷிஃப்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே இருக்கிற க்ரௌடுக்கு, சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கிற க்ரௌடுக்கே அந்தளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவருடைய கோரே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் தான்றத அது ஸ்டாட்ஸ் கண்டிப்பாக சொல்லும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் தொடர்பு கொள்ளும் போது அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக கருத்து கணிப்பு தான், மக்கள் தான் சொல்லணும். பட் சர்வே சஜஸ்ட் தி ஆப்போசிட். அவருடைய உச்சமான ஆதரவு நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே ரிப்போர்ட்டு 2016 சர்வேல ஏடிஎம்கே 100 சீட் கூட வரமாட்டாங்கன்னாங்க. அவங்களோட கூட்டணி 203 சீட்ஸ் வந்தாங்க. ஸோ பீப்புள் 2016 சாரி 2011 சாரி. ஸோ பீப்புள் வந்து என்னென்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் அமௌண்ட் ஆஃப் ஒரு பீப்புள் இருப்பாங்க. அவங்க யாருக்கு வந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி போல் பண்ணுறாங்களோ அந்த கான்சென்ட்ரேஷன் எங்கே போதோ அவங்க தான் மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்க. ஓகே பார்த்திபன் சார், அவருடைய பாப்புலாரிட்டி உச்சத்தில் இருப்பது நகர்ப்புறங்கள்லையா கிராமப்புறங்கள்லையா, இல்லை இந்த ரீஜனல் வித்தியாசங்கள் இல்லையா? நகர்ப்புறங்க தாங்க. நகர்ப்புறங்களில் தான் வந்து அவருடைய பாப்புலாரிட்டி, அவருக்கான ரீச் வந்து அதிகமாக இருக்கு. கிராமப்புறங்களில் இன்னும் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸ் தான் இருக்கு. திரு விஜயகாந்த் வந்து ரூரல் சென்டர்ஸ்ல தான் அதிகமாக எடுத்தார். குறிப்பா வட தமிழ்நாட்டில் அவருடைய பாப்புலாரிட்டி பீக்ல இருந்ததை பார்த்தோம். அது எலக்ட்ரல் பாப்புலாரிட்டியாகவும் மாறிச்சு. அது திரு விஜய் கிட்ட அந்த பேட்டர்ன் பார்க்க முடியுதா, இல்லை அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல, நான் வந்து யார்கிட்டயுமே இந்த பேரலல் டிரா பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றதோ விஜயகாந்த் கூட கம்பேர் பண்றதோ அது எதுவுமே வந்து சரியா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே புது தேர்தல், ஒவ்வொரு தேர்தலையும் நிறைய புது புது ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. அன்னைக்கு இருந்த காலம் வேற, அவருடைய எதிராளிகள் வேற. அன்னைக்கு கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையா இருந்தாங்க, அன்னைக்கு இருந்த சினாரியோ வேற.
எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்த சினாரியோ வேற, அப்ப இருந்த மக்கள் அப்ப இருந்த விஜய் ஃபேக்டர் அனலைஸ் பண்ணும்போது அவருடைய பாப்புலாரிட்டி உச்சத்துல நகர்ப்புறங்கள்ல தான் இருக்கிறத பாக்குறீங்க கம்பேர் டு ரூரல் ஏரியா. ஆமா, இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்டா பார்க்கும்போது டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல தான் அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு, கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் ஆதரவு குறைவா தான் இருக்கு. அதுலயும் இப்ப நீங்க வந்து திருச்சி மதுரை கார்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருச்சி மதுரை கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அங்கேயே ரூரலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஆதரவு குறைவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கோவை தெற்கு வடக்கு 2 தொகுதியிலையும் விஜய் வந்து கடுமையான போட்டி கொடுக்கிறார். விஜயோட கேண்டிடேட்ஸ் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப சென்னையிலயோ திருச்சி மாதிரி இடங்கள்லயோ உச்சத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்ன் செட் ஆயிருக்காது நகர்ப்புறங்கள்ல. ஏன்னா இப்ப நீங்க ஒரு தொகுதி எடுத்து 1000 விளக்கு தொகுதியில இந்த ஜாதிக்காரங்க தான் இருக்காங்க, இந்த கம்யூனிட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இப்படி நீங்க சொல்ல முடியாது. அங்க வந்து மிக்ஸ்டா இருக்கும். ஆனா நீங்க ஒரு கிராம பகுதிக்கு போகும்போது அந்த கம்யூனிட்டியும் அங்க இருக்கிற காலங்காலமா அங்க நிப்பாங்க. இப்ப நீங்க செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், இப்ப சேடப்பட்டி ஒரு மணிமாறன், நீங்க ஒரு பிடிஆர் இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலங்காலமா அங்க நிப்பாங்க. ஒரு 3 தலைமுறையா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃபேமிலி, இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கும். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நகர்ப்புறத்துல ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கேண்டிடேட் நிற்பாங்க, கட்சிகளே கூட வேற வேற கட்சிகள் நிற்கும். இப்ப பல்லாவரத்துல திமுக 2 முறை இருந்த இடத்த நீங்க வந்து தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அம்பத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க பாமகவுக்கு அதிமுக அலையன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால காலங்காலமா இது ஏன் தொகுதி தான் அப்படின்னு திமுக காரரோ அதிமுக காரரோ பெருசா உரிமை கொண்டாட மாட்டாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பெனிட்ரேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கிராமங்கள்ல போய் பெனிட்ரேட் பண்ணி ஓட்டா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.